இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் யோசுவா 13:1. யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமானாய் சுதந்திரத்து கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாய் இருக்கிறது. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். யோசுவாவை பார்த்து தேவன் சொல்கிறாரு, உனக்கு வயசாகிருச்சு, ஆனாலும் நீ சுதந்திரிக்க போகிற நாடுகள் மகா விஸ்தாரமாய் இருக்கிறது அப்படின்றது சொல்கிறாரு. இது ஏன் யோசுவா பார்த்து தேவன் சொல்கிறாருன்னா, எல்லாருக்குமே வயசு ஆக இனிமேல் நம்மளால் ஓட முடியாது, உழைக்க முடியாது, இன்னும் கொஞ்ச நாள் தான் வேலை செய்வோம், அதுக்குள்ளே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சேர்த்து வச்சுக்கணும், வீட்டை ஒழுங்குபடுத்திடணும், இந்த கடமையை செஞ்சு முடிச்சிடணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி யோசுவா நினைக்கக்கூடாதுன்னு தான் தேவன் சொல்கிறாரு, இன்னும் நீ சுதந்திரிக்க போகிற நாடுகள் மகா விஸ்தாரமாக இருக்குதுன்னு. குறைஞ்சது இன்னும் 25-30 நாடுகளை தேவன் யோசுவாவை கொண்டு இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்க திட்டம் போட்டிருக்கிறாரு. அத்தனை நாடுகள்கிட்டையும் சண்டை போட்டு அடையணும். அப்போ எவ்வளவு பலம் தேவைப்படுது. வயதானவங்க மட்டும் இல்லை, கொஞ்சம் வயதானாலும் ஏதாச்சும் வியாதியில் அவதிப்படுறவங்களும் இறப்பை நினச்சி பயப்படுறத விட குடும்பம், கடமை, பிள்ளைகள் இதை நினச்சி பயப்படுறது தான் அதிகம். நம்மளுடைய பலவீனத்தில் தேவனுடைய பலம் பூர்ணமாய் விளங்கும். அதை நம்ம படிக்கிறோம். அப்போது தேவன் நம்ம கூட இருந்து நீண்ட ஆயுள் கொடுத்து பலத்தை கொடுத்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்றணும்னு நினைக்கும்போது அது யாருனாலையும் எந்த வியாதினாலையும் மரணத்தினாலையும் தடுக்கவே முடியாது. தேவன் கொடுத்த பலம் யோசுவாவுக்கு அவன் ஆயுள் காலம் முழுவதும் இருந்துச்சு. இயற்கைக்கும் அப்பாற்பட்ட விஷயத்தை தேவனால் தான் செய்ய முடியும்னு யோசுவா நம்பினான். தேவன் சொன்ன வார்த்தையை யோசுவா நம்பினான். தேவன் கொடுத்த பலத்தையும் நம்பினான். நாமளும் இந்த வசனத்தின் மூலிமா தேவனுடைய வார்த்தையை மனதார நம்பி தேவனை துதிப்போம். ஆமென்.